யார் பணக்காரர்? நிறைய காசு பணம் வச்சிருந்தா பணக்காரங்களா? பார்க்கலாமா? ரமேஷ்னு ஒருத்தர் தன்னோட டூ வீலரை எப்போவுமே சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு பஸ்ஸில் ஏறி வேலைக்கு போகிறாரு. நின்றுட்டே தான் பயணம் செய்கிறாரு. அங்கே உட்காரதுக்கு அவருக்கு இடம் இல்லை. ஏன்னா அவ்வளவு கூட்டமாக இருந்திருக்கு பஸ்ஸு. அந்த நேரத்தில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் காலியாகுது. அதுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்த ஒருத்தர் அதை ஈஸியாக ஆக்கிரமிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் நின்றுட்டு இருந்த ரமேஷுக்கு அந்த சீட்டை கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் அதே விஷயந்தான் நடக்குது. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டாப்லேயுமே தன்னோட சீட்டை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. இதை எல்லாத்தையுமே ரமேஷ் சைலண்ட்டாக நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த ஃபுல் பஸ் ட்ராவல்லையுமே 4 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. கடைசி ஸ்டாப்பில் அந்த நபர் ரொம்ப டயர்டாக இருந்திருக்காரு. அதில் பஸ்ஸில் இருந்த எல்லாருமே இறங்கியிருக்காங்க. அவர் ஆர்வத்தில் ரமேஷ் அந்த நபர்கிட்ட கேட்டிருக்காரு, ஒவ்வொரு தடவையும் உங்களோட சீட்டை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நபரோட பதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சான். என்ன சொன்னாராம் தெரியுமா? நான் படிக்காதவன், என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, அறிவும் இல்லை, பணமும் இல்லை. மற்றவங்களுக்காக நான் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே விஷயம்னா அது இது மட்டும்தான். அதனால தான் நான் தினமும் இதை செஞ்சிட்ருக்கேன். நாள் முழுசும் வேலை செஞ்சாலும் என்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியும். நான் உங்களுக்கு சீட்டை கொடுத்தப்போ நீங்கள் என்னை பார்த்து எனக்கு நன்றி சொன்னீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதை கேட்கும்போது. ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது எனக்கு திருப்தியாக இருக்குது. அதனால தான் நான் தினமும் இது மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு பிரிஸ்காக வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன பதிலை கேட்டு ரமேஷ்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. அவரோட சிந்தனையையும் புரிதலையும் வச்சு அவரை பாமரர்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு தனக்குத்தானே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு ரமேஷ். அப்படியானா மனசுக்குள்ளே இருந்து பணக்காரங்களாக இருக்கிறது இவ்வளவு ஈஸி தானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.